வியாபாரி ஒருவர் உப்பு வாங்குவதற்காக கழுதையை கடற்கரைக்கு ஓட்டி சென்றார். கடற்கரைக்கு செல்லும் வழியில் ஓர் ஓடை இருந்தது. அந்த வியாபாரி உப்பை வாங்கி கழுதையின் மீது ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த ஓடையை கடந்து செல்ல முற்பட்டபோது கால் தவறி கழுதை ஓடையில் விழுந்தது. ஓடையில் விழுந்ததால் கழுதையின் மேலிருந்து உப்பு மூட்டையில் இருந்து உப்பில் பாதி அளவு தண்ணீரில் கரைந்து போயிற்று. ஓடையில் விழுந்த கழுதை தடுமாறி எழுந்தபோது மூட்டையின் கனம் மிகவும் குறைந்தது. அந்த வியாபாரி திரும்பியும் போய் இன்னும் கூடுதலாக உப்பை தனது கோணிகளில் நிரப்பி கழுதையின் மேல் பாரத்தை ஏற்றி வைத்து அழைத்து வந்தான். ஓடையை நெருங்கியதும் கழுதை வேண்டுமென்று மீண்டும் விழுந்து தனது பாரத்தை குறைத்துக் கொண்டது. எனவே அது வெற்றிகரமாக கனைத்தது. வியாபாரிக்கு கழுதையின் தந்திரம் புரிந்த போகவே 3ஆம் முறையாக கடற்கரைக்கு அதை ஓட்டிச் சென்றான். ஆனால் இந்த முறை அவர் உப்புக்கு பதிலாக கடற்பஞ்சு மூட்டைகளை வாங்கி கழுதையின் மேல் பாரத்தை வைத்தான். ஓடையை அடைந்ததும் மீண்டும் அதே தந்திரத்தை கழுதை செய்தது. ஆனால் கடற்பஞ்சு தண்ணீரை உறிஞ்சி சிக்கிக் கொண்டு மிகவும் கனத்து போனது. தான் செய்த தந்திரம் தன் மீதே பாயவே கழுதை 2 மடங்காக பாரத்தை சுமக்க வேண்டியதாயிற்று. ஆகவே இக்கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? தெரிந்தே தவறு செய்யக்கூடாது. நன்றி.